Hello friends, welcome to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம அகாடமிக் விஷயம் எது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஜெனரலா நம்ம ஒரு டாபிக்கை தான் பார்க்க போறோம். தட் இஸ் நத்திங் பட் சிபிஎஸ்சி போர்ட்ல இருந்து ஒரு மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்ட் மட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த சிலபஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆர் எரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அதோட பிக்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த சாப்டர்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்ன்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி பயாலஜி இன்க்ளூடிங் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வித் ப்ராக்டிகல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது. சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், இதில் நீங்கள் சப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிகல்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதோட சிலபஸும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னோடய ஃபோனில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள்கிட்ட என்சிஆர்டி ஆர் ஏதாவது ரஃப் புக் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு எப்படி அதை படிக்கணும், எப்படி நீங்கள் சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பயாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் பயாலஜி மேஜரான சப்ஜெக்ட் இல்லையா நம்மளுக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த சாப்டர் படிச்சிருக்கோம். ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். அதுலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ ஜென்ரலாக பயாலஜியில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் சிஸ்டமேட்டிக்ஸ் நம்ம படிப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அதில் தான் அனிமல்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறது. அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்ஸானமி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸானமி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதை நம்ம அந்த கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸில் அரேஞ்ச் பண்ணி ஒரு சிஸ்டமில் அதுக்கு ஒரு பிளேஸ் தர்றது தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. ஸோ டூல்ஸ் ஃபார் நான் ஒன்று சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் போர்டு எக்ஸாம், அதாவது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். லிவிங் வேர்ல்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி தான். பட் அது போர்டு எக்ஸாம்ஸில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மியூசியம்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், ஹெர்பேரியா, பொட்டானிக்கல் கார்டன், கீஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் விச் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் நீட் எக்ஸாம். ஸோ நீட்டில் என்டிஏ இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நேஷ்னல் டெஸ்டிங், தட் இஸ் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க அஃபிஷியலாக ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்தா தான் நம்ம நீட் சிலபஸ் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அன்டில் தென் இட் இஸ் கம்ப்ளீட் சிலபஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எதுவுமே ரிமூவ் பண்ணல. தட் இஸ் அனிமல் கிங்டம். பிளான்ட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் பற்றி படிப்போம் இல்லையா, தீஸ் ஆர் ஃப்ளவரிங் பிளான்ஸ். பட் டோன்ட் வரி, நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் திஸ் ஒன்லி ஃபார் 2021, அதாவது நெக்ஸ்ட் இயர் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் அகெயின் இட் வில் பி ரீடெயின், கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கும். ஸோ நான் அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஓகே, அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பிளான்ட் கிங்டமில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி மோஸ்ட் கொஷின்ஸ் அதுலேருந்து வர்றது இல்லை. எர்த் வர்ம், ஃப்ராக், காக்ரோச், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் படிப்போம். இதில் எது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா மார்ஃபாலஜி அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ், மார்ஃபாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட் அண்ட் சீட். ஸோ இது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ இதில் இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளான்ட் மார்ஃபாலஜியில் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ரூட், ஸ்டெம், லீஃப், இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் அண்ட் சீட், ஃப்ரூட்டில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தெனோகார்பி இது எல்லாமே இருந்துச்சு, டேர்ம்ஸ் எல்லாம் இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலிஸில் ஃப்ளோரல் ஃபார்முலாவாக இருக்கட்டும், ஃப்ளோரல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ ஃப்ளோரல் டயக்ராம் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் ஃபேபேசி ஃபேமிலியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபேபேசி பார்த்தீங்கன்னா நம்மளோட லிலியேசி இருக்குது அண்ட் சொலனேசி நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம படிச்சாகணும்.
அதில் இருக்கிற ஃப்ளோரல் டயக்ராம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் போர்டு எக்ஸாம்ஸில் அது வந்து கேட்கறது இல்லை. பட் சொலனேசி ஃபேமிலியோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட். நெக்ஸ்ட் இஸ் anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா anatomy and function of different tissues and tissue system in dicots and monocots and secondary growth is removed. So different tissues and tissue systemல பார்த்தீங்கன்னா ground tissue, epidermal tissue இதெல்லாம் tissues இருந்துச்சு. அதோட சிஸ்டம்ஸ் வந்து நம்ம படிப்போம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ anatomy பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டராக இப்போ மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் structural organization in animals. ஸோ animal morphologyல பார்த்தீங்கன்னா anatomy and functions of different systems, digestive, circulatory, respiratory, nervous and reproductive systems of an insect, that is cockroach oda systems completely remove பண்ணிருக்காங்க. and a brief account only. so brief account only னா என்னன்னு பார்த்தீங்கன்னா just brief ஆன அதோட introduction அதை பற்றி தான் நம்ம படிப்போம். ஜென்ரலாக கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நம்ம வந்து மெட்டமார்ஃபிசமாக இருக்கட்டும் அண்ட் அந்த எக்ஸ் எவ்வளோ லே பண்ணுது அதோட மார்ஃபாலஜிஸ் இதெல்லாமே ஆக்சுவலாக நம்ம படிப்போம் இல்லையா. அண்ட் எர்த்ஃபார்மோட செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த செக்மெண்ட்ஸில் இருக்கிற கிளைட்டலம், ப்ரோஸ்டோமியம், பெரிஸ்டோமியம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி இன் காக்ரோச் ஆக்சுவலாக எர்த்வார்ம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்லேருந்தே இருக்கல. அது வந்து நம்ம ஜென்ரலாக போர்டு எக்ஸாம்ஸில் கேட்குறதில்ல. ஸோ காக்ரோச் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரிமூவ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து. ஸோ டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸில் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், கேஸஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ ஜென்ரலாக வாட்டர் மூவ் ஆகுது இல்லையா, ஆஸ்மோசிஸாக இருக்கட்டும், டிஃப்யூஷனாக இருக்கட்டும், இந்த பார்ட்ஸ் அண்ட் கேஸஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் தட் இஸ் via ஸ்டொமேட்டா. செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் தட் இஸ் சைக்ளோசிஸாக இருக்கட்டும், டிஃப்யூஷனாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், active diffusion, active transport, plant water relations, inhibition, water potential, osmosis, plasmolysis, long distance transport of water, absorption, apoplast pathway, symplast pathway, transpiration pull, then root pressure and guttation, transpiration, opening and closing of stomata, uptake and translocation of mineral nutrients, transport of food, phloem transport, mass flow hypothesis. So transport in plants கம்ப்ளீட்டாக அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த டாபிக்ஸுமே உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ கம்ப்ளீட் சாப்டர் வந்து போச்சு. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட எந்த கொஷின் வரும்னே எனக்கு தெரில, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரில அந்த சாப்டர்லேருந்து. ஸோ நோ கொஷின் வில் பி அரைஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் மினரல் நியூட்ரிஷன். மினரல் நியூட்ரிஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான்ஸில் இருக்கிற எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து நம்ம படிப்போம் இல்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம வந்து நியூட்ரியன்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் இஸ் ஹைலி ரிக்வயர்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் இஸ் நாட் ஸோ மச் ரிக்வயர்ட். இதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் their roles is completely removed. டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். நம்மளோட மினரல் நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா சர்டின் மினரல்ஸ் வந்து டிஃபிஷியன்ட் ஆச்சுன்னா அதை வந்து டெஸ்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட்ஸ் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. மினரல் டாக்ஸிசிட்டி, அதிகமாக அந்த மினரல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டாக்ஸிசிட்டி ஆகும் இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ரி ஐடியா ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ் ஆஸ் அ மெத்தட் டு ஸ்டடி மினரல் நியூட்ரிஷன். ஸோ ஜென்ரலாக மினரல் நியூட்ரிஷன் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிப்போம். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லை, அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது ஹைட்ரோபோனிக்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் நைட்ரோஜன் மெட்டபாலிசம். நைட்ரோஜன் மெட்டபாலிசம் அதாவது பாக்டீரியாஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், அந்த எப்படி கன்வர்ஷன் நடக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் நைட்ரோஜன் சைக்கிள் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ்ட். அண்ட் லாஸ்ட்டாக பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் இஸ் டன் பை மெனி பாக்டீரியாஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸை பற்றி படிப்போம். அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். இட்ஸ் சிமிலர் டு கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் இன் ஹியூமன் ஃபிசியாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா சீட் ஜெர்மினேஷன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. இன் தட் ஃபேஸஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத்தில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குல்ல, ஜுவனைல் ஃபேஸாக இருக்கட்டும், செனசென்ட் ஃபேஸாக இருக்கட்டும், இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் க்ரோத், டிஃப்ரென்சியேஷன், டீடிஃப்ரென்சியேஷன், ரீடிஃப்ரென்சியேஷன், சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராசஸஸ் அண்ட் பிளான்ட் செல், சீட் டார்மன்சி ரிமூவ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஆஃப் vernalization, photoperiodism, completely it's been removed. Next, let's come to the other parts. Digestive systemல பார்த்தீங்கன்னா
யா அதில் வந்து alimentary canal ரிமூவ் பண்ணியிருக்காங்க, digestive glands ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ரோல் ஆஃப் digestive enzymes is removed, gastrointestinal hormones, peristalsis, everything is removed in this chapter ன்னு சொல்லலாம். அண்ட் locomotion and movement பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அண்ட் ஒன் மோர் சாப்டர் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டில் நம்ம சீலியரி, ஃப்ளாஜிலார், மஸ்குலர் படிச்சு அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. skeletal system and its ஃபங்க்ஷனும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸார்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பிரேஷன் சாப்டர் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் எதுவுமே ரிமூவ் பண்ணல. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லோகோமோஷனில் பார்த்தீங்கன்னா myasthenia gravis, tetany, muscular dystrophy, arthritis, osteoporosis, gout இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டிஸார்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூ ஹாவ் டு நோட் திஸ். ஓகே, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சென்சரி பர்செப்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சென்ஸ் ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இயர் அண்ட் அவர் ஐஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இயர் அண்ட் ஐ, ஐயோட ஃபங்க்ஷன் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 11 minutesன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஷல் ஐ டூ இஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இன்னொரு வீடியோவில் அந்த போர்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ப்ராக்டிக்கல்ஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸில் என்னென்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எதாவது கேன்சல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஃபெபேசி, டைப்ஸ் ஆஃப் ரூட்டாக இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸாக இருக்கட்டும், அண்ட் லீஃப் அரேஞ்ச்மெண்ட், வெனேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் இது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸில், லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது. அண்ட் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் transfer section of dicot and monocot roots and stems primarily. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணியிருக்கீங்கன்னா டோன்ட் வரி, இங்கே வந்து பிக்சர்ஸை வந்து நான் போட்டு வைக்கிறேன் ஸோ தட் யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஸ் யூ விஷ். யா, லாஸ்ட் இஸ் ஸ்டடி ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஆஸ்மோசிஸ் பை பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர், இதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் பிளாஸ்மோலிசிஸ் இன் எபிடர்மல் பீல்ஸ், ஸோ திஸ் இஸ் ரிமூவ்ட். Comparative study of the rates of transpiration in the upper and lower surface of leaves, test for the presence of sugar, starch, proteins and fats in suitable plant and animal materials, test for presence of urea in urine. In the experiment யாருமே கண்டக்டே பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. when you go to your bachelor's அப்போ தான் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. So test for presence of bile salts in urine, this experiment never was performed for us. So yeah, ஸ்டடி அப்சர்வேஷன் ஆஃப் த ஃபாலோயிங், ஸ்பாட்டிங், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஸ்பாட்டிங் பண்ணுவோம் இல்லையா, இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இது எந்த செல் அந்த மாதிரிலாம். அதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் அண்ட் டைவர்சிட்டி இன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் பிளான்ட் செல், பர்டிகுலர் செல்ஸ் இருக்கும் இல்லையா, எந்தெந்த செல்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். பாலிசைட் செல்ஸாக இருக்கட்டும், காட் செல்ஸாக இருக்கட்டும், பேரன் கைமா, காலன் கைமா, ஸ்லெரின் கைமா, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், இதை பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெர்மனன்ட் ஸ்லைட்ஸில், அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. So next is different modifications in roots, stems and leaves, different types of inflorescence, that is cymose and racemose, human skeleton and different types of joints. So human skeleton காட்டிட்டு அதில் இருக்கிற bones identify பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. Next we'll go for class 12th. class 12th எது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸும் ரிமூவ் ஆயிருக்கு, எம்ப்ரியோஜெனிசிஸ், ஸ்போருலேஷன் இது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் சாப்டர் 7ல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்ஸில் டைரெக்டாக. செகண்ட் சாப்டர் தான் வச்ச ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதில் வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஓகே, ஸோ ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் சாப்டர் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரிமூவ்ட். a lot of topics are mentioned, அது வந்து நான் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்து நான் அந்த பிக்சரை கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேரில் அது வந்து நம்ம படிப்போம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிளான்ட் ப்ரீடிங், டிஷ்யூ கல்ச்சர், சிங்கிள் செல் ப்ரோட்டீன், இது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் எக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிமூவ்ட் எக்கோசிஸ்டம் சாப்டரில். ஆல்சோ நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கம்ப்ளீட் சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக 12th லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் இன் ஏர். ஓகே,
study of the plant population density in quadrat method and study of population frequency by quadrat method வந்து remove பண்ணிருக்காங்க. Okay, very good job done. Pollen germination on stigma is removed. Mendelian inheritance is removed. Controlled pollination, that is emasculation, tagging and bagging is removed. So most of the syllabus பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சாப்டர் எவல்யூஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஜெனட்டிக்ஸே புரியாது and சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சாலே ஜெனட்டிக்ஸ் வந்து புரியும். பட் எவல்யூஷனில் வந்து நம்ம அந்த ஜெனட்டிக்ஸ் எப்படி யூஸ் ஆகிருக்குன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் அதோட லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வித் திஸ் ஐ எண்ட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ வில் கெட் நீட் ரிலேட்டட் வீடியோஸ்.